வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு துலாஸ்தானம். துலாஸ்தானம் அப்படின்னா, துலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 12 ராசி மண்டலங்களில் 7வது, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி மண்டலமாக வரக்கூடியது துலாம். சுக்கிர பகவானுடைய வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசி மண்டலம். தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதத்தை குறிக்கக்கூடியது துலாம். அதனால தான் துலா மாதம் அப்படின்னு ஐப்பசி மாதத்தை நம்ம குறிப்பிடுறோம். இந்த ஐப்பசி மாதத்தில் இயற்கையாகவே அது மழைக்காலம். அப்போ அந்த காலகட்டத்தில் அனைத்து நதிகள்லையும் நீர் போதுமான அளவு ஓடும். அது காவேரியாக இருக்கட்டும், வைகையாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், பாலாறாக இருக்கட்டும், தென்பெண்ணையாக இருக்கட்டும், எந்த ஆறாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதில் போதுமான நீர் ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் புதிய நீர் வருகை அப்படிங்கிறது இருக்கும், சுத்தமான புதிய நீர் ஓட்டம். இப்போ அந்த காலகட்டத்தை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீரில் அதாவது ஆற்று நீரில், குறிப்பாக ஓடுகிற ஆற்று நீரில் சென்று நீராடக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை முடிவு செய்து தான் துலாஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. துலா கட்டம்னே பேர். காவிரியில் சில இடங்களில் துலா கட்டம் அப்படின்னே இருக்கும். மயிலாடுதுறையில், கும்பகோணத்தில், திருச்சி அம்மா மண்டபத்தில், இன்னும் சில இடங்களில் காவேரி கரையில் துலா கட்டம்னே இருக்கும். அது எதுனா துலா மாதத்தில் நீராடக்கூடிய இடம், துலாஸ்தானம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கு தான் துலா கட்டம் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் ஓடுகிற ஆற்று நீரில் நீராடுவதால் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சில புராண கதைகள் சொல்லப்படுது. குறிப்பாக கங்கா நதி இந்த இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மனிதர்களும் தங்களுடைய பாவங்களை கரைக்கிறதுக்காக கங்கையில் நீராடுறாங்க. அத்தனை பாவங்களையும் கங்கை ஏற்றுக்கொள்ளுது. அதனால் பாவத்தின் அளவு அதிகமாகி துன்பமடைகிறாள் கங்கை. இப்போ அதுக்கு ஒரு உபாயம் கேட்டு கிருஷ்ண பரமாத்மாவை அணுகும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், உனக்கு சமமான புண்ணிய நதி காவேரி, இந்த காவேரியில் போய் நீ துலா மாதமான ஐப்பசியில் நீராடினால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கங்கை காவேரியோடு இந்த துலா மாதத்தில் கலப்பதாக ஒரு ஐதீகம், அவளுடைய பாவங்களை கரைக்கிறதுக்காக. அப்போ கங்கையோட பாவங்களையே கரைக்கக்கூடிய வல்லமை காவேரிக்கு இருக்குன்னா, இப்போ நம்முடைய பாவங்களை, நம்மளை மாதிரி எளிய மனிதர்களுடைய பாவங்களை கரைப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத காவேரி தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த துலாஸ்தானம்ங்கிறது முக்கியத்துவம் பெறுது. இது சாஸ்திர ரீதியான ஒரு கணக்கீடு. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா, நல்ல மழைக்காலம் தென்னிந்தியாவில், குறிப்பாக கர்நாடகாவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் நல்ல மழைக்காலம் அந்த காலகட்டம் ஐப்பசி மாதம், புரட்டாசி ஐப்பசி மாதங்கள். இப்போ நீர்பிடிப்பு பகுதிகளில் புதிதாக நல்ல மழை வளம் பெற்று நீர் உற்பத்தியாகி நதியில் வருது. இப்போ அதில் நிறைய தாது பொருட்களை அது கொண்டு வருது. அது வழிநெடுக பாறைகளையும் மலைகளையும் தாண்டி வரும் பொழுது நிறைய தாது பொருட்களை கொண்டு வருது. மூலிகைகளோடு சேர்த்து வர்றதுனால அந்த மூலிகைகளோட தன்மையோடு அந்த நீர் வருது. இப்போ அந்த புதிய நீரில் போய் நீராடும் பொழுது உடல் ரீதியான நோய்கள், குறிப்பாக தோல் நோய்கள், உடல் ரீதியான நோய்கள், சுவாச பிரச்சனைகள், அடுத்து மன ரீதியான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும். அதனால தான் துலாஸ்தானத்தை நம்ம முன்னோர்கள் முழுமையாக வலியுறுத்துகிறாங்க. அப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளில் தயவு செய்து அனைத்து அன்பர்களும் காவேரி பக்கமாக இருந்தால் காவேரியில் ஸ்நானம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகில் தாமிரபரணி இருக்கா, வைகை இருக்கா,
தென்பெண்ணெய் இருக்கா, பாலாறு இருக்கா, அந்த நதியில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த ஐப்பசி மாதத்தில் துலாஸ்தானம் மாதத்தில் ஒரு முறையாவது, வாரம் ஒரு முறை பண்ணுறது சிறப்பு. அந்த 4 வாரங்களுக்கும் 4 முறை ஸ்நானம் பண்ணுறது சிறப்பு. அப்படி முடியலன்னா மாதத்தில் ஒரு முறையாவது துலாஸ்தானம் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொலியின் வாயிலாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அது அறிவியல் ரீதியாக எடுத்தாலும் பெனிஃபிட் இருக்குது, சாஸ்திர ரீதியாக எடுத்தாலும் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த துலா மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் அந்த துலா ராசியில், அதாவது ஐப்பசி மாதம் துலா ராசியில் சஞ்சரிக்கின்ற மாதம். பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய பகவான் இந்த துலா மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் துலா ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பலத்தை இழக்கிறார். அதைத்தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டோம் ஏஎல்பியில். பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த துலா ராசியில் பார்த்திங்கன்னா முதல்ல செவ்வாயோட நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரங்கள், சித்திரை 3 சித்திரை 4 இருக்குது. அடுத்ததாக ராகுவுடைய நட்சத்திரங்கள் சுவாதி 1 சுவாதி 2 சுவாதி 3 சுவாதி 4 இருக்குது. அடுத்ததாக குருவுடைய நட்சத்திரங்கள் விஷாகம் 1 2 3 பாதங்கள் இருக்குது. ஸோ இதை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழக்கிறார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுது. அப்போ அந்த காலகட்டங்களில் சூரியனுடைய கதிர்கள், புற ஊதா கதிர்களாக இருக்கட்டும், மற்ற கதிர்களாக இருக்கட்டும், அதுதான் இந்த கிருமிகளை, வைரஸ், பாக்டீரியாவை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவர் பலம் இழக்கும் பொழுது இந்த வைரஸ், பாக்டீரியா, கிருமிகள்லாம் பெருக தொடங்குது. அதனால தான் நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், அதுக்கு முந்தைய புரட்டாசி மாதம், இந்த மழைக்காலங்களில் அதிகமான வைரல் ஃபீவர், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான தாதுக்கள், மூலிகைகள் கலந்த அந்த நீரில் நம்ம போய் நீராடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் துலாஸ்தானம். ஆனால் இன்றைக்கி காவேரி நதி முதல்ல எல்லா நதியிலையும் மூலிகை வாசம் அடிக்குதோ இல்லையோ, அல்லது தாதுக்கள் வருதோ இல்லையோ, சாயப்பட்ட கழிவும் அடுத்து வேறு பல விதமான கழிவுகளும் தான் கலக்கப்படுது. இது நம்ம செய்கிற தவறு. இதுக்கும் அந்த நதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் முடிந்தவரை அந்த மாதத்தில் ஒரு முறையேனும் நம்ம துலாஸ்தானம் செய்யும் பொழுது அந்த சாஸ்திர ரீதியான நன்மைகள், அறிவியல் ரீதியான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் நமது அன்பர்கள் அனைவரும் வருகிற ஐப்பசி மாதத்தில் துலாஸ்தானம் செய்து எல்லா நன்மைகளையும் பெற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.